ஓகே. குட் ஈவினிங். உன்னநாள் பிரசன் ஹியர். எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். ஸோ, இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டோட ஓரியன்டேஷன் கிளாஸ். ட்ராக் அண்ட் ஃபீல்டு வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, யூனிட் 5ல இருக்கு. அதில நம்ம இன்னைக்கு ட்ராக் அண்ட் ஃபீல்டுனா என்ன? அண்டு கம்பெனி ஈவெண்ட்ஸு, அப்புறம் ஸ்டேகரு, ட்ராக் மார்க்கிங்லாம் எப்படி அப்படின்றத நான் இப்போ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, எல்லாருமே மஸ்ட் நோட்ஸ் எடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் லாஸ்ட் மினிட்ல நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வந்து இது கத்துக்கிறது. ஸோ, இது எல்லாருமே இப்ப குரூப்ல இருக்க எல்லாருமே பிடிஸ் தான். ஸோ, நீங்க வந்து டே டு டே லைஃப்ல ஒரு அத்லெட்டிக்கோ, இல்ல ஒரு கேமோ எல்லாமே மார்க் பண்ணுவீங்க. ஸ்டேட்டஸ்லாம் போடுவீங்க. மேட்சஸ்லாம் கூட்டு போவீங்க அப்படின்னும்போது, இதுல அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அ மறக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இதுல இருக்க ஒரு சில ஸ்மித்து, அந்த மித்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படிலாம் ஈஸியா மார்க் பண்ணணும், எப்படி அந்த ஸ்டேஜ போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா நம்ம ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்லயோ எங்கேயோ ஒர்க் பண்ணும்போது, கண்டிப்பா இத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக்க ஃபர்ஸ்ட்டு ஓரியன்டேஷனா நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியில வந்து கொஸ்டின் செக்ஷன் போலாம். ஸோ இப்போதைக்கு யாரும் மியூட் ஆன் பண்ண வேணாம். யாரும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ண வேணாம். ஸோ கிளாஸ் ஒரு ஃப்ளோல போகட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ட்ராக் அண்ட் ஃபீல்டு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ட்ராக்கு, ஃபீல்டு. ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட்ல ட்ராக் ஈவெண்ட்னா என்ன? ஃபீல்டு ஈவெண்ட்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு 400 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக்ல, ஸோ ட்ராக்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே ட்ராக் ஈவெண்ட்ஸ். ஃபீல்டுனா ட்ராக்கை தாண்டி வெளியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஃபீல்டு ஈவெண்ட்ஸ்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ராக் ஈவெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ட்ராக் அண்ட் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் இதோட இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் இஸ் ஏ குரூப் ஆஃப் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் இன்வால்விங் ரன்னிங், ஜம்பிங் அண்ட் த்ரோவிங். ஸோ ஒரு ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே இந்த மூணுமே மெயினாக இன்வால்வ் ஆகும். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஸோ ரன்னிங்னா ஸ்ப்ரிண்ட்ஸ் இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ், மிடில் டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஜம்பிங்கில் லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ த்ரோயிங்லேயே சேம். உங்களுக்கு தெரியும் என்னென்ன என்னென்ன த்ரோ இருக்கு அப்படின்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் வந்து குரூப் சாட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆன வந்து இது மூலமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்க்ளூட் இன் மேஜர் காம்படிஷன்ஸ் லைக் ஒலிம்பிக்ஸ். ஸோ ஒலிம்பிக்ஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒலிம்பிக் எங்கே நடந்துச்சு? ஜப்பானில் 2020 நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2024 நடந்தது. ஓகே. இதுவும் யாருக்கு ஆன்சர் தெரியுமோ அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ இது வந்து இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டு மோஸ்ட்லி டெவலப் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு, ஸ்ட்ரென்த் அண்ட் என்டூரன்ஸ். இது 3 தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போ ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட் பார்த்தோம். அதுல கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. ஸோ ட்ராக்னா என்ன, ஃபீல்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க. ஸோ 3ஆ பிரிச்சிருக்காங்க. ட்ராக் ஈவெண்ட்ஸ், ஃபீல்டு ஈவெண்ட்ஸ், கம்பைன் ஈவெண்ட்ஸ். திஸ் கேட்டகரிஸ் டெஸ்ட் டிஃபரண்ட் பிசிக்கல் எபிலிட்டி. சரிங்களா? இப்போ ட்ராக் ஈவெண்ட்ஸ். ட்ராக் ஈவெண்ட்ஸோட ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட் இது கண்டக்டட் ஆன் 400 மீட்டர் ட்ராக். எல்லாருக்குமே தெரியும். இப்போ 200 மீட்டர்ல ஈவெண்ட் நடத்த மாட்டாங்களா சார்? கேட்கக்கூடாது. இப்போ ஒரு சில ஸ்கூல்ல 200 மீட்டர் ட்ராக் இருக்குன்னா, அங்க 200 மீட்டர் ட்ராக் போட்டு நடத்துவாங்க. நமக்கு நம்மளோட இடத்த நம்ம எப்படி ஆக்குபை பண்றோமோ, அதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினா பெரிய 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 டோர்னமெண்ட்ஸ் லைக் ஸ்டேட்டு, நேஷனல்ஸ், இன்டர்நேஷனல், ஒலிம்பிக் மீட்லாம் ஸ்டாண்டர்ட் 400 மீட்டர் ட்ராக்ல தான் இந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மெயினா ஃபோக்கஸ் ஆன் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் இது வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை டிவைட் பண்றாங்க எப்படின்னா, ஸ்ப்ரிண்ட், மிடில் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு 3 ஸ்பிளிட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரேஸ். தெரியும் உங்களுக்கு. 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர். ஸோ இப்போ நான் இது 3 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது 3 இல்லாம இதை தாண்டி என்னென்னலாம் ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா நீங்க கண்டிப்பா சொல்லலாம். சாட் பாக்ஸை சொல்லுங்க. நான் லைக் சாம்பிளுக்கு இப்போ 110 மீட்டர் ஹடில்ஸ் இருக்கு மென்னுக்கு. ஸோ உமன் எடுத்துட்டீங்கன்னா 100 மீட்டர் ஹடில்ஸ் வரும். அதே மாதிரி இன்னும் என்ன ஈவெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதோட மெயின் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்னாலே மேக்ஸிமம் ஸ்பீடு, எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட், ஷார்ட் டியூரேஷன். இது 3 தான் இது 3ஓட கீ கேரக்டர்ஸ். ஸோ மிடில் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் டிஸ்டன்ஸ் ரேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்காது. இது 600 மீட்டரும் அந்த காலத்தில் முதல்லாம் ஒரு மிடில் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்டாக வச்சிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அது வந்து ஒரு மிடில் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட் கிடையாது. அது எடுத்துட்டாங்க. லைக் நம்ம ஜோனல், டிஸ்ட்ரிக்ட் மீட்லாம் அது எடுத்துட்டாங்க. இப்போ வந்து 800 அண்ட் 1500 ரெண்டுமே மிடில் டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க.
ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்பீட் அண்ட் எண்டூரன்ஸ். இது ரெண்டுமே இங்கே வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ ஒரு ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்னா என்ன இருக்கு, மிடில் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்ல என்னென்ன இருக்கு, லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்ல என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட ரெக்யூர்ஸ் ப்ராப்பர் பேசிங் ஸ்ட்ராட்டஜி. அத்லெட்ஸ் cannot sprint the entire race. ஏன்னா இப்போ மிடில் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்னா 1000 மீட்டர் இருக்குன்னா 1000 ஃபுல்லாக ஸ்ப்ரிண்ட் அடிச்சே இருக்க மாட்டாங்க. ஸோ அது 1500 மீட்டர்னா இப்போ 400 மீட்டர் ட்ராக்ல எத்தனை லேப் ஓடுவாங்க? ஒரு ரவுண்டு 400 வருதுன்னா 1500 மீட்டர் எத்தனை லேப் ஓடுவாங்க? கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். தெரியும், அது ஃபுல்லாமே ஸ்ப்ரிண்ட் அடிக்க முடியாது, அதை சொல்கிறேன். ஸோ எனர்ஜி மஸ்ட் பி யூஸ்டு வைஸ்லி த்ரூ அவுட். ஸோ இதோட ஸ்கில் ரெக்யூர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா. மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்டெமினா தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீட் கண்ட்ரோலு, டாக்டிக்கல் திங்கிங், இது மூணுமே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ அப்படியே வந்துட்டு இருக்காங்க, வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ப்ரிண்டர்ஸை விட லாங் டிஸ்டன்ஸ் இப்போ நிறைய பேர் கும்மி ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு அத்லெட்டிக் டீம் இருந்துச்சு அப்படின்னா அதில் லாங் டிஸ்டன்ஸ், ஏன்னா மாரத்தான் நிறைய இடத்துல ஓப்பன் மாரத்தான் நடக்குது, ஓடிக்கலாம், அங்கே போய் ப்ரைஸ் பண்ணலாம், அங்கே போய் நமக்கு கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ற இன்வால்வ்லே இருக்காங்க. ப்ரொஃபஷனலாக அத்லெட்டிக்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வரும் அப்படின்னு நினச்சி ஓடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் லாங் டிஸ்டன்ஸு அதில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3000 மீட்ரு. ஸோ 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஈவெண்ட் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை அந்த ஈவெண்ட் யாராவது பண்ணியிருக்கீங்கன்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம இந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே கூட நிறைய பேர் அத்லெட்ஸாக இருக்கலாம், பிடிஸ் வந்து அத்லெட்ஸாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் உங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக. ஸோ 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ், 5000 மீட்டர், 10,000 மீட்டர், மாரத்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க 42.195 கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி கேட்கலாம் கொஸ்டின்ல. ஏன்னா ஒரு ஒரு ஃபுல் மாரத்தானோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ஸ் ஹை எண்டூரன்ஸ் இருக்கணும். இந்த ஈவெண்ட்டும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஹை எண்டூரன்ஸ் இருக்கணும். ரேசஸ் ஆன் லாங் இன் டூரேஷன், ஃபோக்கஸ் ஆன் ஸ்டெடி பேஸ், ஒரே பேஸில் ஓடணும். இப்போ மாரத்தான்லாம் 42 கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னா அது சாதாரண கிடையாது. சப் டூ 2 ஹவர்ஸில் ஓடுவாங்க. இப்போ நீ ரீசெண்டாக கூட வச்சு ஒருத்தர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் அந்த பேஸை அப்படியே ஒரே ரிதம்லேயே கொண்டு போகணும். அதெல்லாம் ரெகுலராக கண்டினியூ ஓடிட்டே இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்களுக்கு. ஸோ இதோட ஸ்கில் ரெக்வயர்ட் ஸ்டெமினா, பிரெத் கண்ட்ரோல், மென்டல் ஸ்ட்ரென்த்து, இது ரெண்டுமே, இது மூணு ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ஈவெண்ட், அதோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ட்ராக் ஈவெண்ட்ஸ் அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். ட்ராக் ஈவெண்ட்டில் ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ட்ராக் ஈவெண்ட்ஸ் வந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிண்ட்டு, மிடில், லாங்கு. இல்லை ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ். அந்த மிடில் டிஸ்டன்ஸில் இதெல்லாம் இருக்குது, அது இதோட இம்பார்ட்டன்ஸ். லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் இன் தி ஃபீல்டு ஏரியா, நாட் அண்ட் தி ட்ராக். ஸோ யாராவது லாங் ஜம்ப் பிட்டை போய் ட்ராக்ல வைப்பாங்களா? இதோட ரன்வே ட்ராக் இருக்கும், ஆனால் பிட்டு வந்து லாங் ஜம்ப் பிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு ஃபீல்டு ஈவெண்ட். அதே மாதிரி ஹை ஜம்ப்பு. ஸோ இது வந்து ஒன்லி ஃபீல்டு அதில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதனால இது ஃபீல்டு ஈவெண்ட்டு. ஸோ இதை ரெண்டு மெயின் டைப்பாக ஸ்பிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து த்ரோயிங் ஈவெண்ட்ஸும், ஒன்று ஜம்பிங் ஈவெண்ட்ஸும் ஸ்பிட் பண்ணுறாங்க. இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த்து, டெக்னிக் அண்டு கண்ட்ரோல். சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் இன் மெஷர்டு பை டிஸ்டன்ஸ், அதாவது த்ரோஸ் அண்ட் லாங் ஜம்ப்ஸ். ஹைட் வந்து ஹை ஜம்ப் அண்டு போல் வால்ட். சரிங்களா? டிஸ்டன்ஸ்க்கு வந்து இதுவும் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோஸ் அண்ட் லாங் ஜம்ப். ஹைட்டு கவர் பண்ணுறது எதுனா ஹை ஜம்ப் அண்ட் போல் வால்ட். ஸோ இப்போ த்ரோயிங் ஈவெண்ட்ஸை ஸ்பிட் பண்ணி பார்த்தோம்ல, அதை பார்க்கலாம். டைப் ஆஃப் த்ரோயிங் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட். ஸோ த்ரோயிங் ஈவெண்ட், ஜம்பிங் ஈவெண்ட் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் இப்போ த்ரோயிங் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். ஷார்ட் புட்டு, டிஸ்கஸ் த்ரோ, ஜாவ்லின் த்ரோ, ஹேமர் த்ரோ. இதில் ஒரு 4 த்ரோஸ் இருக்கு. ஸோ இதோட மெயின் கீ ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்னிக். எய்ம் இஸ் டு த்ரோ த அப்ஜெக்ட் அஸ் ஃபார் அஸ் பாசிபிள். உங்களால் எவ்வளோ தூரம் த்ரோ பண்ண முடியும் அவ்வளோ தூரம் த்ரோ பண்ணலாம், ஃபவுல் பண்ணாமல். அதோட வி ஷேப் இருக்கும், லைன் இருக்கும், லைனை கட் பண்ணாமல் ப்ராப்பரான த்ரோவில் நீங்கள் எவ்வளோ தூரம் த்ரோ பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவ் தான். இதோட மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க? டிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்டு ஃப்ரம் த்ரோயிங் பாயிண்ட்ஸ் டு லேண்டிங் பாயிண்ட். எங்கேருந்து த்ரோ பண்ணுறோமோ அந்த லைன்லேருந்து லேண்டிங் பாயிண்ட் அது வரைக்கும் மெஷர் பண்ணுவாங்க. ஜம்பிங் ஈவெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 4 டைப் இருக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப் அண்ட் போல் வால்ட். இந்த 4 ஜம்ப் இருக்கு. ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பவர், பேலன்ஸ் அண்ட் டெக்னிக். இந்த 3 தான். ஸோ இது எய்ம் இஸ் டு ஜம்ப் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆர் ஹை. ஸோ டிஸ்டன்ஸ் ஹைட் இது 2 தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதோட மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆர் ஹைட் இஸ் ரெக்கார்டட் அஸ் த ரிசல்ட். இப்போ இந்த இமேஜ் போட்டுக்கலாம். இது வந்து ட்ரிபிள் ஜம்ப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாப்பு, ஸ்டெப்பு, ஜம்ப்பு. கீழே இருக்கிறது வந்து ஹை ஜம்ப்பு. கம்பைன் ஈவெண்ட்ஸ். ஸோ கம்பைன் ஈவெண்ட்ஸ் அப்படி நான் சொல்லும்போது ஒரு பெர்சன், அதாவது ஒரு அத்லெட் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது தான் கம்பைன் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கம்பைன் ஈவெண்ட்ஸ்னா ஈவெண்ட்ஸ் தட் இன்க்ளூட் மல்டிபிள் ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்ஸ், ஃபீல்டு ஆக்டிவிட்டிஸ் போட்டுக்கோங்க. கீ ஃபீச்சர்ஸ் டெஸ்ட் ஆல் ரவுண்ட் அபிலிட்டி ஆஃப் அன் அத்லெட். ஒரு அத்லெட் வந்து இப்போ 100 மீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா நான் 100 மீட்டருக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதே கம்பைன் ஈவெண்ட் பண்ணுற ஒரு அத்லெட்டு, ஸோ இப்போ டெக்கத்லான்னா உங்களுக்கு தெரியும் 10 ஈவெண்ட் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஹெப்டத்லான், பென்டத்லான் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மல்டிபிள் ஒரு டேலண்ட் பர்சனால் மட்டும்தான் இந்த மாதிரி கம்பெனி இவெண்ட்டுக்கு வந்து ரெடியாக முடியும். ஸோ இதில் இன்க்ளூட் ஆகிறது ரன்னிங், ஜம்பிங், த்ரோயிங் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். இதோட ஸ்கோரிங் மெத்தட் பிடிக்குன்னா பாயிண்ட்ஸ் ஆர் அவார்டட் ஃபார் ஈச் ஈவெண்ட், டோட்டல் பாயிண்ட்ஸ் டிசைட் தி வின்னர். சரிங்களா? இப்படிதான் வந்து இதோட பாயிண்ட்ஸ் வரும் கம்பெனி ஈவெண்ட்ஸ்க்கு. ஸோ டைப் ஆஃப் கம்பெனி ஈவெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்கத்லான். அதில் ஒரு 10 ஈவெண்ட்ஸ் இருக்கும், மென் மட்டும் பண்ணுறது. ஹெப்டத்லான் 7 ஈவெண்ட்ஸ் இருக்கும், உமன்ஸ் பண்ணுற ஈவெண்ட் இது. அண்ட் பென்டத்லான் 5 ஈவெண்ட்ஸ் இருக்கும், இது இண்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் நடக்கலாம். இதுவும் மென் அண்ட் உமன் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இப்படி கேட்கலாம். இப்போ டெக்கத்லானில் இருக்க 10 ஈவெண்ட்டையும் லிஸ்ட் டவுன் பண்ணி இப்போ டே 1 டே 2 நடக்கும் டெக்கத்லான் ஈவெண்ட்டாக. அப்போ டே 1ல என்ன 5 ஈவெண்ட் நடக்கும், என்ன ஆர்டரில் நடக்கும், அது எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது 1 by 1 நம்ம வந்து லேர்ன் பண்ணிப்போம். ஸோ அது நீங்களே ஒவ்வொன்றும் கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ப்ளஸ் தான். ஸோ இப்போ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் மெயின். இப்போ நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் நடத்த மாட்டோம். ஒரு காலேஜில் ஒரு இன்ட்ராமுரலோ ஒரு 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 காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கணும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் எ மிக்ஸ் ஆஃப் ட்ராக் ஈவெண்ட்ஸ், ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் கண்டக்டட் ஓவர் 1-2 days. 1 or 2 days 2 நாள் நடக்கும். வின்னர் இஸ் டிசைடட் பை டோட்டல் பாயிண்ட்ஸ். ஸோ நவ் ட்ராக் மார்க்கிங். இந்த ட்ராக் மார்க்கிங் வந்து ஸ்டாண்டர்ட் ட்ராக் லென்த் மொத்தம் 400 மீட்டர். ஸோ டிவைடட் இன்டூ லேன்ஸ் ஃபார் ரன்னர்ஸ். இந்த ட்ராக் மார்க்கிங்க்கு ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்கூல்ல ஒரு ஆனுவல் டேக்கோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கோ நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்துறோம் அப்படின்னா சும்மா பார்ப்போம், லென்த் இவ்வளோடா, நம்மகிட்ட இவ்வளோ பெரிய இடம் இருக்கா, சரி லென்த் இவ்வளோ, ஆருக்கு ரேடியஸ் இவ்வளோ போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சி விட்டு போட்டுறது. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு மீட்டு வெளியில் நடத்துகிறோம், இல்லை ஒரு டிஎன்ஏயோ ஒரு கவர்மெண்ட் மீட்டோ நடத்தும் போது ஒன்று ஸ்டாண்டர்ட் 400 மீட்டர் ட்ராக் நடத்துவாங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு அஃபீஷியல்ஸ் ஸ்டேட் லெவல் ரெஃபரி அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்களே அந்த மாதிரி ரெஃபரிஸை கூப்பிட்டு மார்க் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் 400 சிம்பிளாக மார்க் பண்ணுறது நான் எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு லென்த்து 84.39, இதோட ரேடியஸ் 36.50. ஸோ சென்ட்ரல் லைன்லேருந்து 36.50, 84.39 ஸ்ட்ரைட்டு. அதே மாதிரி அந்த சைடு 36.50 ரேடியஸ் அடித்து ஃபஸ்ட்டு இன்னர் லைன் அடிச்சிடணும். ஒவ்வொரு லேனுக்கான வித்து 1.22 அதை மெஷர் பண்ணிடணும். ஸோ ஹோம் ஸ்ட்ரைட், பேக் ஸ்ட்ரைட் 2 சைடும் மெஷர் பண்ணிடணும். தென் சென்டர் பாயிண்டில் பிடிச்சி அவ்வளோதான். சென்டர் பாயிண்ட் தான் மார்க் மெயினாக, அதை விட்டுறவே கூடாது. அதை மறையாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்னோட ஃபிசிக்கல் டாக்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மறக்கவே கூடாது அப்படின்றக்காக என்னன்னா குழி தோண்டி ஒரு வாட்டர் கேனை வந்து அங்கே அதில் இது பண்ணி புதைச்சி வச்சிடணும். லைட்டாக மேலே மூடி தர மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த இது எப்பவுமே இருக்கும். நம்ம திடீர்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்துறோம்னா அந்த வாட்டர் பாட்டில் மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு ஆணியோ இல்லை கம்பியோ வச்சு நம்ம அங்கே வந்து ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய மெத்தட்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சி அந்த சென்டர் பாயிண்ட் பிடிச்சி 1.2லேருந்து அப்படியே 36.50 ஃபர்ஸ்ட் லேனுக்கு அங்கேருந்து 1.2 to 1.22 ஆட் பண்ணி கர்வ் அடிச்சு ஸ்ட்ரெயிட் லைன் இழுத்துட்டோம்னா 400 மீட்டர் ட்ராக் முடிஞ்சு. ஸோ இதில் 100 மீட்டர் ஸ்டார்ட் பண்ணுறது இங்க 100 மீட்டர் மார்க் பண்ணுறது 84.39 இந்த ஸ்ட்ரெயிட்டு. ஸோ 100லேருந்து 84.39 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதை ஸ்ட்ரெயிட் இழுத்து விட்டு அங்கே வந்து மார்க் பண்ணிடணும் 100 மீட்டர். அங்கேருந்து 110 மீட்டர் ஹடல்ஸ். அப்போ 100லேருந்து ஒரு 100 மீட்டர் 100லேருந்து ஒரு 10 மீட்டர் பேக்கில் மார்க் பண்ணி 110 மீட்டர் ஹடில்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கணும்.
ஸோ இதெல்லாம் ஓவரால் லென்த் முதல் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் ட்ராக் இருக்குன்னா பிரச்சனையே இல்ல. ஈஸியா நம்ம வந்து ஒரு ஈவென்ட் நடத்திடலாம், ஒரு மேட்ச்ச போட்டுறலாம். இதே ஒரு எம்ப்டி கிரவுண்டா இருக்கு அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம லென்த், விட்த் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நம்மளால வந்து அந்த 400 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக் போட முடியுமா, முடியாதா அப்படின்றத நம்மளால செக் பண்ண முடியும். 200 மீட்டர் ஸ்டார்ட்டிங்ங்க. 200 மீட்டருக்கு ஸ்டேக்கர் வைக்கணும். 200 மீட்டருக்கு என்ன ஸ்டேக்கர் யூஸ் பண்ணணும்? 200 மீட்டருக்கு இப்ப இன்கேஸ் ஹாஃப் ஸ்டேக்கர் குடுக்குறேன். ஏன் ஹாஃப் ஸ்டேக்கர் குடுக்குறீங்க? ஸோ இந்த மாரி எல்லாமே கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு இப்ப 400 ஈஸியா மார்க் பண்ணிருவீங்க. அதுக்குள்ள ஒவ்வொரு ஈவென்ட்க்கும் மார்க் பண்றது ரொம்ப முக்கியம். ஸ்டேகர் மார்க் பண்றது முக்கியம். ரிலே எக்ஸ்சேஞ்ச் ஒன் மார்க் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஒண்ணு ஒண்ணு போக போக தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டேகர் மெத்தட்ன்னு சொல்லிட்டு. ஸ்டேகர் மெத்தட் யூஸ்ட் இன் ரேஸ் வித் கர்வ்ட் ட்ராக் 200 மீட்டர், 400 மீட்டர். ஸோ இதோட கான்செப்ட் என்னங்கன்னா, அவுட்டர் லேன்ஸ் ஸ்டார்ட் அஹெட் இன் இன்னர் லேன்ஸ். பர்பஸ் என்ஷூர்ஸ் ஆல் ரன்னர்ஸ் கவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். நான் சொன்னேன்ல, அந்த ஸ்டேகர் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ எல்லா அத்லெட்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் திங் அதான். அதுக்காக தான் இதை வச்சிருக்காங்க. ஸோ இதோட டைப் ஆஃப் ஸ்டேகர் ஹால்ஃப் ஸ்டேகர், ஃபுல் ஸ்டேகர், 1.5 ஸ்டேகர். ஸோ ஹால்ஃப் ஸ்டேகர் ஒரு கர்வ் யூஸ் பண்றாங்கன்னா ஹால்ஃப் ஸ்டேகர் W into n minus 1 minus 0.2 I. W into n minus 1 minus 0.10 into 2 by. இதே அந்த 2 பைக்கு பதிலாக 3 பை போட்டோம்னா 1.5 ஸ்டேகர். ஸோ ஹாஃப் ஸ்டேகர், ஃபுல் ஸ்டேகர், 1.5 ஸ்டேகர் இதோட ஃபார்முலா நான் சொல்லிட்டேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு லேனுக்கும் ஸ்டேகர் கண்டுபிடிச்சி நம்ம அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டேகர் ஃபார்முலா நம்ம சொன்னது தான், நோட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஸ்டேகருக்கு W into n minus 1 minus 0.10 into by. ஸோ Wனா width of the lane. இப்போ நான் சொல்றது ஸ்டாண்டர்ட், அதனால width of the lane 1.22. W into n minus 1 நம்பர் ஆஃப் லேன் என்னன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் லேனுக்கு தேவைப்படாது. இப்போ செகண்ட் லைன்லேருந்து கண்டுபிடிக்கிறோம்னா n மைனஸ் ஒன்னுனா என்னன்ற இடத்துல 2 மைனஸ் 1. இப்போ செகண்ட் லைன் கண்டுபிடிக்கணும் 2, தேர்ட் லைன் கண்டுபிடிக்கணும் 3, ஃபோர்த் லைன் கண்டுபிடிக்கணும் 4, அந்த மாதிரி போட்டுக்கணும். மைனஸ் 0.10 அது வந்து என்னன்னா இது கர்பு. இதில் வித் கர்பு, வித்தவுட் கர்புன்னு ரெண்டு இருக்கு. இப்போ நீங்கள் கர்பு இருக்கு ஸ்டாண்டர்ட் ட்ராக்கு போடுறீங்க அப்படின்னா கர்பு வச்சு தான் போடுவீங்க. அது அந்த மைனஸ் 0.10 வைக்கலாம். கர்பு தேவையில்லை, சிம்பிளாக தான் போடுறேன் அவ்வளோதான், எங்களுக்கு இடம் போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா அது தேவையில்லை. அது கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நீங்கள் யூஸ் பண்ணுறதா வச்சுக்கலாம் ஸ்டாண்டர்ட்னா, இல்லைன்னா தேவையில்லை. இன்ட்டு பை, ஹாஃப் ஸ்டேக்கருக்கு பை, ஃபுல் ஸ்டேக்கருக்கு 2 பை, 1.5 ஸ்டேக்கருக்கு 3 பை. இதான் பையோட வேல்யூ தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். பையோட வேல்யூ யாருக்கும் தெரியும்? கரெக்டாக சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். ஸோ கன்க்ளூஷன், ட்ராக் அண்ட் ஃபீல்டு இன்க்ளூட்ஸ் ரன்னிங், ஜம்பிங் அண்ட் த்ரோயிங் ஈவெண்ட்ஸ். Events are divided into track, field and combined events. So each event requires different skills like speed, strength and endurance. Track marking நம்ம பார்த்தோம், and stagger method ensure fair competition. Track and field helps develop fitness, discipline and sportsmanship. இப்போ நான் சொல்ற வார்த்தை 100% 100% உண்மைதான். ஏன்னா ஒரு அத்லெட்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. இப்போ கேம்ல இருக்கான் அப்படின்னா மேட்ச் தோத்துட்டோம்னு டீம் எல்லாருமே திட்டுவோம், இதனால தான் கோச் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அத்லெட்டிக்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸே அவன் ஈவெண்ட்டை லாஸ் பண்ணிட்டான், தோத்துட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் எல்லாமே அவர் தான். ஸோ அவர் தான் எல்லாத்துக்குமே ரீசன் அப்படின்னும் போது ஸோ இது கண்டிப்பாக டெவலப் பண்ணும். உங்களோட ஃபிட்னஸ், டிசிப்ளின் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எல்லாமே இது டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டில் வந்து இன்னைக்கு ஒரு ஓரியன்டேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம 1 by 1 இன்ச் பை இன்ச்சாக நம்ம நோட் பண்ணி படிக்கணும். எல்லாத்தையும் எழுதி வைங்க. ரொம்ப முக்கியமாக ட்ராக் மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக நாளைக்கு ஒரு ஸ்கூலில் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே கிரவுண்டே இல்லைனாலும் அந்த கிரவுண்டை உருவாக்க கற்றுக்கணும். அங்கே எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்த நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால ட்ராக் அண்ட் ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அங்கே எக்ஸாமில் வருதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் நாளைக்கு ஒரு பிடிஎஸ் செலக்ட் ஆகி ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ஆர்கனைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. தேங்க்யூ.